ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் குளுக்கோஸ் தண்ணி குடிச்சிட்டு பண்ணுற டெஸ்ட்டை தப்பாக பண்ணுறீங்க. அதே மாதிரி குளுக்கோஸ் தண்ணி குடிக்கும் போது எப்படி வாந்தி வராமல் இந்த டெஸ்ட்டை பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் நார்மலி என்ன பார்க்குறேன்னா, பேஷண்ட்ஸ் வந்து குளுக்கோஸ் தண்ணி குடிச்சிட்டு 2 hours கழிச்சு டிப்ஸிங்கிற டெஸ்ட் எடுக்கிறீங்க. இது தப்பு. நீங்கள் 75 grams GTTங்கிற டெஸ்ட் தான் எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றுல ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் குளுக்கோஸ் தண்ணி குடிச்சிட்டு 1 hour கழிச்சு குளுக்கோஸ் டெஸ்ட், 2 hours கழிச்சு குளுக்கோஸ் டெஸ்ட், இந்த மாதிரி தான் எடுக்கிறது கரெக்ட். அதே மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு டெஸ்ட்டுக்கு வரீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ ரெகுலராக சாப்பிடலாம். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாமல் ஓவர் நைட் நல்லா படுத்துட்டு வரணும். ஸோ வந்த உடனே நீங்கள் வீட்டில் வரும்போதே ஒரு சில்லுன்னு தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து வெகு வயிற்றுல ஒரு டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த சில் வாட்டரில் ஒரு 75 grams வந்து குளுக்கோஸ் கலந்துக்கலாம், 250 ml ஆஃப் வாட்டரில். இது கூட நீங்கள் லெமனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாந்தி வராது. அதே மாதிரி நீங்கள் ஒரே சிப்பில் தான் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சிப்ஸாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இல்லாட்டி ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிப்ஸை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால உங்களுக்கு வாந்தி கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் 1 hour கழிச்சு 2 hours கழிச்சு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இப்போ ஃபாஸ்டிங் வேல்யூ 92 கீழே இருக்குது, 1 hour கழிச்சு உங்களுக்கு 180 கீழே இருக்குது, 2 hours கழிச்சு உங்களுக்கு 153 கீழே இருந்தால் உங்களுக்கு நார்மல். ஸோ இதுதான் நார்மல். அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் தண்ணி டெஸ்ட்டை வந்து நீங்கள் ட்வைஸ் பண்ணணும் ப்ரெக்னென்சியில். ஒன்ஸ் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விசிட் அப்போது, அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் வந்து 24 to 28 weeks ஒன்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்ட் மெத்தட் குளுக்கோஸ் தண்ணி குடிச்சிட்டு பண்ணுற டெஸ்ட்.